லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு துணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. பாப்ரி மசீத் விஷயத்தில் மசூதி இடித்து விட்டு கோயில் கட்டப்பட்டதால எங்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாது, எந்த மதத்திற்கும் அல்லது ராமர் கோயில் அங்கே திறக்கப்படுவதற்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்ற கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது? இப்போ திமுக எப்பவுமே ஒரு மத சார்பின்மையை வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி, எந்த மதத்திற்கும் எதிரான கட்சி கிடையாது, இந்த மதத்திற்கு ஆதரவானவர்கள் கிடையாது என்பது மட்டும்தான் திமுகவுடைய ஒரு செயல் திட்டம். அந்த கொள்கையை தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஒன்றே குலன் ஒருவனே தேவன் என்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் திமுக தொடர்ந்து இயங்கிக் கொண்டே வருகிறது. இப்போ நம்ம மத சார்பின்மை என்னும் பொழுது ஏற்கனவே ஒரு மசூதி அங்கே இருக்கிறது, அந்த மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்துல தான் கோயில் கட்டணும் என்று செய்வது இந்தியாவுடைய அந்த ஒரு சிங்க்ரெட்டிக் சொசைட்டி என்று சொல்வார்கள், அந்த மத நல்லிணக்கத்திற்கு ஹார்மோனியஸ் ரிலீஜியஸ் ஹார்மோனியஸ் இதற்கு எதிராக இருக்கிறது. இது இந்தியாவை மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்ற காரணத்தினால இதை தொடர்ந்து எதிர்த்து வந்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1999 பாஜகவோடு கூட்டணி வைக்கும்போது அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையை நீங்கள் இது பண்ணக்கூடாது, ராமர் கோயில் அங்கே அந்த அந்த விஷயத்தில் நீங்கள் எந்த முயற்சிகளையும் எடுக்கக்கூடாது என்று ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை போட்டோம். அதை ஏற்றுக்கொண்டது பாஜக, அன்றைக்கு ஏற்றுக்கொண்டது. இன்றைக்கு அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்ற காரணத்தினால் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என்று பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை எப்பொழுதுமே திமுகவுடைய அதைத்தான் இன்று எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அவருடைய இதில் வெளிப்படுத்தி இருக்கிறார். எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் கிடையாது, நீங்கள் ராமர் கோயில் கட்டுறீங்கன்னா தைரியமாக கட்டலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, எங்கே வேணால் கட்டலாம். ஆனால் எங்கே வேணால் கட்டலான்னும் பொழுது ஏற்கனவே அங்கே ஒரு மதத்தின் சின்னமாக அந்த மசூதி இருக்கும்போது அதை இடித்து விட்டு அங்கே கட்டுவது என்பது நம்முடைய மத நல்லிணக்கத்திற்கு எதிரானது என்ற நோக்கில் அதை வரவேற்கவில்லை. உச்சநீதிமன்றமே ஏற்றுக்கொண்டது. உச்சநீதிமன்றமே அங்கே ஏற்கனவே அங்கே கோயில் இருந்து அதை இடிச்சிட்டு தான் மசூதி கட்டியிருக்காங்கன்னு உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்ட பிறகு நீங்கள் ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு வானதி சீனிவாசன் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இப்போது உச்சநீதிமன்றம் சொல்கிற எல்லாத்தையும் பாஜக ஏற்றுக்குதா? உச்சநீதிமன்றம் சொன்னது எலெக்ஷன் கமிஷனுக்கு செலெக்ஷன் கமிட்டியில் சிஜிஐ இருக்கணும்னு சொன்னாங்க. அமலாக்கத்துறையோட டைரக்டருடைய பதவி செல்லாது, அவருடைய நீட்டித்தது செல்லாது, இல்லீகல்னு சொன்னாங்க. அதை கேட்டதா பாஜக? இன்னும் பாஜக உச்சநீதிமன்றம் சொல்வதையெல்லாம் அப்படியே வேத வாக்காக ஏற்றுக்கொண்டு நடப்பது போல பேசி கொண்டிருக்கிறாரு திருமதி வானதி சீனிவாசன். இல்லை, எந்த அடிப்படையில் இப்படி பேசுகிறாருன்னு தெரியலையா நமக்கு? அப்படி ஒரு தீர்ப்பே கொடுக்கலன்னு இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க, அதை எப்படி எடுத்துக்கிறது? எந்த தீர்ப்பு கொடுக்கல? அதாவது அங்க கோயில் இருந்ததற்கான அடையாளம் இருந்ததாக உச்சநீதிமன்றமே சொல்லாத பொழுது வானதி சீனிவாசன் எப்படி சொல்றாங்க அப்படின்ற கேள்வியும் எல்லாரும் அந்த கருத்துக்களை சொல்றாங்க. அதற்கு முன்னால அங்க அதுதான் ராமர் பிறந்த இடமோ இல்ல அது அங்கே ஒரு கோயில் இருந்தது அப்படின்றதுக்கு எந்த ஆதாரத்தையும் யாரும் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அண்ணன் அருணனும் அதே கருத்தை சொல்லி இருக்கிறாரு. அப்போ நீங்க திருப்பி அதே இன்னும் 300 வருடங்களுக்கு பின்னால் 400 வருடங்களுக்கு பின்னால் போயிட்டே இருப்பீங்க அப்படின்னா இதுக்கு எண்டு தான் என்ன? இப்போ நம்முடைய நோக்கம் என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் முன்னேற வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும். இதெல்லாம் இந்தியாவுடைய முன்னேற்றத்திற்கு எந்த வகையில் உதவ போகிறது? இப்போ இன்றைக்கு ஒரு செய்தியை பார்த்தோம், மனம் பதைக்கிறது. இங்கே பசியால் செத்து போவதை விட நான் இஸ்ரேலில் இன்சூரன்ஸ் இல்லாமல் செத்து போகிறேன்னு சொல்லி இளைஞர்கள் இஸ்ரேலில் வேலைக்கு போகிறாங்க. அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைக்கு இந்தியாவை தள்ளி இருக்கிறது பாஜக. இதுல அதாவது வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பா முதலமைச்சர் ராமர் கோயில் திறப்பு இன்விடேஷனை வாங்க மறுக்கிறாரு, ஆனால் அவருடைய மனைவி வாங்கி கொள்றாங்க. இப்போ குடும்பத்துக்குள்ளே இவ்வளவு முரண்கள் இருக்கு அப்படின்னு அந்த விமர்சனத்தை தனிப்பட்ட முறையில் வைக்கிறாங்களே, அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் சொல்றேன். அவர்கள் வானதி சீனிவாசன் இப்படிப்பட்ட விமர்சனங்களை இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெண் ஆணுக்கு அடிமையா இருக்கணுமா? ஒரு கணவனுடைய கருத்து என்னவோ அதுதான் மனைவியுடைய கருத்தாகவும் இருக்க வேண்டுமா? இதைத்தான் திருமதி வானதி சீனிவாசன் ஏற்றுக்கொள்கிறார்களா? பெண்ணடிமைத்தனத்தை ஏற்கிறாரா? இவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கு, இவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, தலைவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அதை அப்படித்தான் பார்க்க வேண்டும்.
இவர்களுடைய சுதந்திரத்தில் யாரும் தலையிட முடியாது. அவர்களுடைய சுதந்திரத்தை அவர் பார்த்துக்கிறாரு. இதில் என்ன முரண்? ஆளுநர் விஷயத்துல வந்து இந்தியாவில் இது வரைக்கும் காணாத மாதிரி ஆளுநர்களின் நடவடிக்கை தரம் தாழ்ந்த விஷயங்களை போயிருக்கு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இந்த கடுமையான விமர்சனங்கள் எதற்காக முன்வைக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ ஆளுநரை பொறுத்தவரை அவர் வந்து அரசியல் சட்டப்படி நடந்து கொள்ளவில்லை. அவர் எதற்காக இங்கே ஆளுநராக வந்திருக்கிறாரோ அந்த விஷயம் எதையுமே வந்து அவர் செயல்படுத்தவில்லை. இங்கே வந்து ஆளுநராக இருக்கிறார் என்றால் அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சட்டங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்க வேண்டும். அதில் ஏதாவது அவருக்கு வந்து ஒரு வேறுபாடு இருக்குன்னா அந்த கருத்துக்களை அவர் தெரிவித்து அனுப்ப வேண்டும். ஆனால் அந்த குறிப்பிட்ட கால அளவில் வந்து அதை அவர் செய்யவில்லை. உச்சநீதிமன்றம் கண்டனங்களை தெரிவித்த பிறகும் சாக்குப்போக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போ எதற்காக அவர் இருக்கிறார்? இங்கே சம்பளம் வாங்குறாரு, ஆடம்பர பங்களாவில் இருக்காரு, என்ன பிரயோஜனம்னு கேட்குறோம். இப்போதுதான் இந்தியா இப்படி ஒரு அவலநிலை காண்கிறது அப்படின்னு முதல்வர் சொல்றாரு இல்லையா? இதற்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஆளுநர்களை வைத்து ஆட்சியை வந்து டிஸ்டர்ப் பண்ணது இல்லையா? இப்போ நடக்குது அப்படின்ற கேள்வி என்னன்னா, ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறதுன்றது ஒரு இது. அவர்கள் வந்து ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இது பண்ணாங்க. இப்போது அது செய்ய முடியாது அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுறாங்க, ஆளுநரை வைத்து இங்கே இருக்கக்கூடிய அந்த மாநில அரசுகள், அந்த அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசுகளை எல்லாவற்றையுமே வந்து மிரட்ட முடியுமா, அந்த அவர்களுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை முடக்க முடியுமா என்ற நோக்கிலே வந்து பாஜக வந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஏன் இது போன்ற குற்றச்சாட்டுகள் பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல ஏன் வரமாட்டேங்குது? பாஜக இல்லாத மாநிலங்களில் தானே இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வருது. இப்படிப்பட்ட ஆளுநர்கள் வந்து அடாவடித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள், தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள், சட்டவிரோதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சனாதன கருத்தியல் அப்படின்றது வந்து வானதி சீனிவாசன் உட்பட, நிர்மலா சீதாராமன் உட்பட, ஆர்.என். ரவி உட்பட வந்து மீண்டும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது முதல்வர் சுட்டி காட்டுகிற பொழுது என்ன சொல்றாருன்னா, திருவள்ளூர் மட்டுமல்ல ரோட்ல போற எல்லாரையுமே காவிசாயம் பூச ட்ரை பண்றாங்க பாஜக அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். அதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம? இப்போ இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு என்ன மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா, ஒரு பெரிய இன்டெலெக்சுவல்ஸ் இல்லை அவங்களுடைய ஆர்கனைசேஷன்ல. அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தையோ இந்துத்துவ சித்தாந்தத்தையோ தாங்கி பிடித்து இல்லை இதுதான் சரியானதுன்னு சொல்லி ஒரு இந்தியா அளவில் ஒரு மிகப்பெரிய சிந்தனாவாதியோ இல்லை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இன்டெலெக்சுவலோ யாருமே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய தலைவர்கள் கூட கிடையாது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலை அப்ரோப்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவரை வந்து ஆர்எஸ்எஸ்காரர்னு சொல்லி, அவர் இருந்திருந்தால் இப்படியா இருக்கும் அப்படியா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் தான் ஆர்எஸ்எஸ்ஸையே பேன் பண்ணணும்னு சொல்லி சொன்னவர். அவர்களுடைய நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குது. அதே தான் இங்கே திருவள்ளுவரும். இங்கே வந்து அவர்களுடைய கருத்துக்களை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. சனாதனத்திற்கு ஆதரவாக அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையோ இல்லை வந்து இந்துத்துவாவுக்கு ஆதரவாக சொல்லக்கூடிய கருத்துக்களையோ அதை பற்றி பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. இங்கே பேசுகிறதுக்கு எந்த ஒரு இலக்கியமும் கிடையாது, இதுவும் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அவர் பேர் என்ன, அந்த ப்ரொஃபஸர்னு சொல்லிக்கிறார் ராம சீனிவாசன். அவர் வந்து சொல்லக்கூடிய ஒரு 4 குறளை சொல்லிட்டு, இதெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் கடவுளை பற்றி குறிப்பிடுகிறது, இதெல்லாம் சனாதனம் அப்படின்றாங்க. இந்திரனை பற்றி சொல்கிறாராம். இந்திரனை பற்றி சொன்னால் உடனே அது வந்து சனாதனத்திற்கு, திருவள்ளுவர் வந்து சனாதனத்திற்கு இந்து துறவி அவரு அப்படின்றாங்க. இன்னும் ஏதோ ஒரு 5 குறளை கொடுத்தாங்க, சொன்னாங்க. அந்த குறள் எல்லாம் பார்த்தோம். அதுக்கும் இந்துத்துவாக்கும் இல்லை இந்து மத நம்பிக்கைக்கும் என்ன சம்பந்தம் என்று நமக்கு தெரியவில்லை. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரம்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதை எந்த சனாதனவாதியாவது ஏற்றுக்கொள்வாரா? இது சரியான கருத்துன்னு சொல்லி சொல்லுவாங்களா? எந்த வேதமாவது இதை சொல்லி இருக்கிறதா? அப்புறம் திருவள்ளுவர் வந்து ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர். அவர் மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இன்னொரு இவர் வந்து சமூக வலைதளங்களில் பார்த்தோம், அவர் வந்து பிராமணர் கிடையாது, லோபான் என்று அருவருக்கத்தக்க வகையில் பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதுக்கு என்ன முட்டு கொடுப்பார்கள்? அதை ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லை இப்போ அந்த கருத்தொழிக்கு காணொலிக்கு கண்டனத்தை தெரிவித்தார்களா? அது எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்க. சோசியல் மீடியாவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. வள்ளுவம் என்றது ஒரு மதத்தை குறிக்கிறோம், அவர் அந்த இனத்தை சார்ந்தவரான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பெரிய ஆராய்ச்சி அறிஞர் மாதிரி ஒருத்தர் பேசுகிறாரு. பேசி வீடியோ போயிட்டுருக்கு. ஸோ இவர்களுடைய என்ன நோக்கம்? இவர்களுடைய நோக்கம் என்ன? இவர்களுடைய நோக்கம் வந்து எல்லாவற்றிற்கும் வந்து, ஏன்னா இவங்களால வந்து எங்களுடைய சாதனை, எங்களுடைய கருத்தியல் இது அப்படின்னு சொல்லி எதையுமே சொல்ல முடியல. எங்களுடைய கருத்தியலின் பிதாமகன் இவன்
இவர் எப்படி இருந்திருக்கிறாரு பாரு, எந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகரையும் உங்களால கோட் பண்ண முடியல. அந்த ஒரே காரணத்திற்காக அதனால இப்படி எல்லாரையும் அப்ராப்ரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. யாருக்குனாலும் அவர்களுக்கு காவி சாயம் பூசி, இது இது யூஸ்வலா நடக்கிறது தான். இது இப்போ நீங்க வந்து ஹிந்துவோட டெஃபினிஷன், ஹூ இஸ் எ ஹிந்து அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சக்சஷன் ஆக்ட்ல டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் நாட் அ கிறிஸ்டின், ஹூ இஸ் நாட் அ முஸ்லீம், எவ்ரிபடி இஸ் எ ஹிந்து. அப்படி தான் இப்போ இவங்களும் வந்து இது பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் வந்து எல்லாரையும் வந்து சனாதனவாதிகள், சனாதனத்தின் கீழே கொண்டு வந்து எந்த கருத்து சொன்னாலும் அது வந்து சனாதன கருத்து தான் அவர் சொல்கிறாரு அப்படின்றாங்க. ஐயா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லி குறள் இருக்கு. அந்த குறளையும் வந்து செய்தொழில் வேற்றுமை இருக்கு அப்படின்னா, உன் பெருமையும் சிறுமையும் நீ செய்யக்கூடிய தொழிலால் வருகிறதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதைத்தான் அவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, இதைத்தான் பகவத்கீதாவும் சொல்லியிருக்கின்றானுங்க. ஓ, பகவத்கீதா இதே சொல்லியிருக்கு. பகவத்கீதை என்ன சொல்லுது? பகவத்கீதை பிறப்பால வந்து வேறுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. பிறப்பால இந்த தொழிலில் தான் இவங்க செய்யணும்னு சொல்றாங்க. டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கலாம், டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து நம்ம வந்து சமத்துவம்னு சொல்லி சொல்றோம். ஒரே ஆள் எல்லா தொழிலையும் பார்க்க முடியாது. ஒரு சமுதாயம் வந்து சரியான முறையில் இயங்க வேண்டும் என்றால் பல தொழில்களை வந்து பலரும் செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் வந்து எல்லாரோடையும் இயல்பாக பழக வேண்டும். நம்ம ஊரில் அது நடக்குதா? நம்ம ஊரில் முடியுமா? பிரதமர் போகிறாரு, ராமர் கோயிலுக்கு வந்து இது பண்ண போகிறாரு, சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறாரு? பண்ணக்கூடாது அப்படின்னாரு. ஏன் பிரதமர் பண்ணக்கூடாதா? இந்தியாவுடைய பிரதமர் ஏன் பண்ணக்கூடாது? அவர் பிராமணர் அல்லவாம். இதைத்தானே எதிர்க்கிறோம், இதைத்தானே சனாதனம் என்கிறோம். இதுதான், இப்படிப்பட்ட வேறுபாடுகள் தானே இருக்கக்கூடாது. இந்தியாவில் பிரதமரை தவிர வேற யாரு? ஹூ இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன்? இந்தியாவுடைய பிரதமருக்கே இதுதான் நிலைமை. இதுதான் சனாதனம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கக்கூடாது என்று சொல்கிறோம். இதை எதிர்த்து தான் திராவிடம் போராடி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சொன்னா நீங்கள் வந்து இப்படி, நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வர இருக்காரு. கீழே இந்தியா விளையாட்டு போட்டி தொடக்க விழாவில் கலந்து கொள்றாரு. உதயநிதி அவர்கள் அழைப்பின் பேர்ல தான் வராரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து உதயநிதி அவர்கள் இன்று ஒரு கருத்து வெளிப்படுத்துறாரு, மசூதி இருந்த இடத்துல வந்து கோயில் கட்டணத்தை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதே சமயத்துல மோடியும் இங்க வந்து கலந்துக்கிறாரு அப்படின்ற பொழுது இந்த அரசியல் நிலைப்பாடுகள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இல்ல, இப்போ நம்ம தெளிவாக வந்து சில விஷயங்களை வந்து வரையறுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு இருக்கிறது. தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசோடு கண்டிப்பாக வந்து தொடர்ந்து வந்து ஒரு பிரயாணப்பட்டு கொண்டுதான் இருக்கும். அவர்களுக்கு என்ன மரியாதை, அந்த அரசுக்கு என்ன மரியாதையை கொடுக்க வேண்டுமோ அந்த மரியாதையை கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு கொடுத்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் திமுக பாஜக என்று வரும்பொழுது, திமுகவுடைய கொள்கை பாஜக என்ற கொள்கை வரும்போது, அந்த வேறுபாடு வரும்பொழுது, அந்த வேற்றுமை வரும்பொழுது அதை கண்டிப்பாக சுட்டி காட்டத்தான் செய்வோம். எங்களுடைய கொள்கையை எந்த காரணத்திலும், கொள்கையில எந்த காரணத்திற்காகவும் எந்த சமயத்திலும் சமரசத்தை செய்து கொள்ள மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய இளைஞரணி செயலாளர், விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுடைய அந்த கருத்து. நன்றி சார்.